வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் நவி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெப்போட்டிசம் இன் கிரிக்கெட். டீமை பத்தி தப்பா பேசாதீங்க. அந்த இருக்கானே அவங்க அப்பா யார் தெரியுமா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல 6 காலை அடக்குனவர். இவங்க அப்பா பாலமேடு ஜல்லிக்கட்டுல 15 காலை அடக்குனவர். இந்த இவங்க அப்பா விருதுநகர் சந்தையில வெறி பிடிச்ச நைய விரட்டி கடிச்சு துப்புனவர். அவங்க அப்பா பண்ணாங்கறியே, இவங்க என்னடா பண்ணாங்க? நெப்போட்டிசம் இன் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலா நெப்போட்டிசம்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒரு அப்பா தன்னோட மகனுக்காக தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்கள ஒரு துறைக்கோ இல்ல ஒரு விளையாட்டுலயோ கொண்டு வரதான் நெப்போட்டிசம்ங்கிறாங்க. இந்த நெப்போட்டிசம்ன்ற வார்த்தையை கேட்கும்போது உங்க எல்லாரும் மனசுலயும் ஒரு பேர் தோணிருக்கும். அது என்னன்னா சுசாந்த் சிங் ராஜ்புட். ஆமா, இந்த நெப்போட்டிசம்னால பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒரு மனுஷன் தான் சுசாந்த் சிங் ராஜ்புட். என்னதான் அவர் இறந்திருந்தாலும் நம்ம எல்லாரும் மனசுலயும் இன்னைக்கு வரையும் அவர் ஒரு MS தோனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அந்த படத்து மூலியமா. 2015 செலக்ஷன் கமிட்டியில இருந்த ரோஜர் பின்னி தன்னோட மகனான ஸ்டோட் பின்னியை ஸ்குவாட்ல எடுத்தாரு. இந்தியாவோட கெட்ட நேரமா இல்ல ஸ்டோட் பின்னியோட நல்ல நேரமான்னு தெரியல. அப்போ அவருக்கு ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்ல. ஆனா கொடுத்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியாத ஸ்டூவர்ட் பின்னி இன்னைக்கு இந்தியன் டீம்ல இல்லாம காணாம போயிட்டாரு. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா சச்சின் டெண்டுல்கரோட மகனான அர்ஜுன் டெண்டுல்கர். 2021 மும்பை இந்தியன்ஸ்னால IPL ஆக்ஷன்ல வாங்கப்படுறாரு. சாரி கைஸ், நான் அவரை வாங்கினதை நெப்போட்டிசம்னு சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுவரை அர்ஜுன் டெண்டுல்கர் IPL 5 மேட்ச் ஆடி 13 ரன் அடிச்சிருக்காரு. வெறும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் இவருக்காக மும்பை மேனேஜ்மெண்ட் அர்ஷத் கானை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன்ல அர்ஷத் கான் லக்னோவுக்காக சூப்பரா விளையாடி இருக்காரு. MI vs LSG மேட்ச்ல வெறும் 14 பால் போட்டு பூரான் 2 6 அடிச்சோன்னே இன்ஜுரின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு அர்ஜுன் டெண்டுல்கர். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சச்சின் பையன் உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அடுத்ததான் நம்ம பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். மொயின் கானோட பையன் அசாம் கானை பத்தி தான் பார்க்க போறோம். நான் லிஸ்ட்ல சொன்ன மற்ற 2 கிரிக்கெட்டர்ஸ் பெரிய அளவுல பர்ஃபார்ம் பண்ணாம டீமுக்குள்ள வந்தாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. இவர் CPL எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடி இருக்கிறாரு. இவரு நல்ல டேலண்ட் தான். ஆனா இவரை விட நல்ல டேலண்ட்லாம் இருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட்ல. எஸ், அவங்க நினைச்சிருந்தா உமர் அக்மலையோ அக்மது ஷேசாதையோ எடுத்திருக்கலாம். பட் இவரை பர்ஃபார்மன்ஸ்னாலையும் நெப்போ கிட்னாலையும் ட்ரோல் பண்ணா பரவாயில்ல. ஆனா பாடி ஷேம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நெப்போட்டிசம்ங்கிறது இந்தியா பாகிஸ்தான்ல மட்டும் இல்ல, உலக கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. ஜெஃப் மார்ஸோட பசங்க 2 பேரும், அதாவது மிச்சல் மார்ஸும் ஷவன் மார்ஸும் ஆஸ்திரேலியன் டீமுக்கு விளையாடுறாங்க. சிவ் நரேன் சந்திரபாலோட பையன் டேக் நரேன் சந்திரபால் வெஸ்ட் இண்டீஸ்க்காக விளையாடுறாரு. முகமது நபியோட பையன் எய்ஸ் அகில் ஆப்கானிஸ்தான் Under-19 டீமுக்காக விளையாடிட்டு இருக்காரு. இங்க தான் செலக்டர்ஸ் உங்க ஆளுங்க மட்டும்தான் பிளேயர்ஸ்னா அப்ப எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களை என்னதான் நெப்போட்டிசம்னால உள்ள வந்திருந்தாலும் மிச்சல் மார்ஸ் இன்னைக்கு ஆஸ்திரேலியன் டீமே T20 வேர்ல்டு கப்ல கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நெப்போட்டிசம்னால நீங்க டீம் உள்ள வேணா வரலாம், ஆனா இங்க திறமை இருக்கவங்க மட்டும் தான் நிலைச்சு நிக்க முடியும் கிரிக்கெட்ல. இல்ல, நான் ரொம்ப ஈஸியா சினிமாவுக்கு வந்தேன். எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடைச்சது என்னோட சர்நேம்னால மட்டும்தான். பட் எனக்கு என்னோட டேட் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டருங்கிறதுனால எனக்கு கிடைச்சது என்னோட மொத படம் மட்டும்தான். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டேன். ஒரு சில நேரங்கள்ல நீங்க பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அதுக்கு காரணம் உங்க பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய பேர் இல்லாததுனாலதான். எக்ஸாம்பிளுக்கு இந்த T20 வேர்ல்டு கப் செலக்ஷனே எடுத்துக்குவோம். இந்த IPL சீசன்ல மோஸ்ட் விக்கெட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்கனாமி பையர் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி தான். ஆனா ஸ்குவாட்ல 4 ஸ்பின்னர்ஸ் எடுத்தும் வருண் சக்கரவர்த்திக்கு உங்களால ஒரு பிளேஸ் கொடுக்க முடியல டீம்ல. நான் விளையாடாமலே தோத்து போயிட்டு இருக்கேன் சார். வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் சார். ரென் மழை பொழிஞ்ச இந்த சீசன்ல செகண்ட் பெஸ்ட் டெத் பவுலரா இருந்திருக்காரு நட்ராஜன். அவரையும் உங்க டீம்ல எடுக்கல. நேசிச்ச ஒரு விஷயத்தை தூக்கி போட்டேங்கிறத விட நேசிச்ச விஷயத்துக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு இருந்துட்டு போறேன். பத்ரிநாத்தும் முரளி விஜயும் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாங்க, ஒரு தமிழ் பிளேயர் டபுள் மடங்கு எஃபோர்ட் போட்டாதான் எப்பயும் இந்தியன் டீமுக்குள்ள வர முடியும்னு. ஒரே ஒரு தப்பு, உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. உனக்கு என்ன வேணும் மாஸ்டர்? நாக் அவுட். பாயிண்ட்ஸ் வச்சு நீ ஜெயிக்க முடியாது. இவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்கிறதுனால தான் என்னமோ இப்போல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் USA மாதிரி கண்ட்ரிஸுக்கு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏன் நீ இந்தியா டீம் ஆட மாட்டேன்ற? ஏன்னா அது இந்தியா டீம்டா. போனாலும் எப்படியும் சேர்க்க மாட்டானுங்க. அதுக்கு போமகுத்த எவ்வளோ மேலு. USA அதான்டா என் நாடு. அடுத்ததா ஸ்டேட் அசோசியேஷன்ல நடக்கிற நெப்போட்டிசம்ஸ் எல்லாம் பத்தி பார்ப்போம். ஹனுமான் விகாரி vs ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷன். ஹனுமான் விகாரி இவர் ஒரு டெடிகேட்டடான கிரிக்கெட்டர். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா, அந்த சிட்னி டெஸ்ட்ல அவர் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியோட ஆடி அந்த டெஸ்ட்டை நமக்கு டிராப் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. ஆந்திராக்காக ஆடும்போது கையில இன்ஜுரி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒத்த கையில ஆடி ஒரு மேட்ச் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு ஆந்திராக்காக. வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும்
வீரன் வாழ் தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஆந்திராவுக்கும் பெங்காலுக்கும் மேட்ச் நடக்குது. அப்போ வந்து அனுமான் விகாரி தான் டீம் கேப்டனாக இருக்காரு. ஸோ ஃபீல்ட் செட் பண்ணுறாரு. ஒரு ஃபீல்டர் வந்து கேட்ச் விட்டோன்னா அவரை வந்து அனுமான் விகாரி திட்டிருக்கிறாரு. ஆன் ஃபீல்டில் திட்டினதை வந்து பர்சனலாக நினச்சிக்கிட்டு இருந்த அந்த பர்டிகுலர் பிளேயர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி பண்ணுறாருன்ட்டு. உடனே ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷனும் அனுமான் விகாரியை கேப்டன்சிலேருந்து தூக்கிடுறாங்க. என்னதான் நடந்தாலும் இதாண்டா என் டீம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அனுமான் விகாரி வந்து ஆந்திராக்காக ஒரு பிளேயராக விளையாடுறாரு. ஆனால் அப்போவுமே வந்து ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து அவருக்கு எகென்ஸ்டாக நிறையா வந்து பிளேயர்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அனுமான் விகாரி கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க பார்க்குறாங்க. இதனால ரொம்ப மனசு உடஞ்சு போன அனுமான் விகாரி வந்து ஆந்திராவுக்கு நான் இனிமேல் விளையாட மாட்டேன்டான்னு முடிவு பண்ணி என்ஓசி கேட்குறாரு. அதையுமே அவங்க லேட்டாக தான் கொடுக்குறாங்க. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஒரு குளோபல் கிரிக்கெட்டிங் சூப்பர் ஸ்டார் இந்த நெப்போட்டிசம்னால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா. டெல்லி அண்டர் 14 செலக்ஷன் ட்ரையல்ஸுக்கு போன விராட் கோலி அங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்றாரு. இருந்தாலும் அவரை செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவரை செலக்ட் பண்ணோம்னா பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா தான் அவரை டீம்ல எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க. என் பையனை நீங்க செலக்ட் பண்ணணும்னா அது அவன் திறமையால மட்டும்தான் இருக்கணும். அவன் திறமைசாலி, அவன் கண்டிப்பா இந்தியாவுக்கு விளையாடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு பைசா கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. உங்க பையனை நான் டீமுக்குள்ள எடுக்க நீங்க எவ்வளவு தருவீங்க? பத்து பைசா கூட தர முடியாது. என்னால எவ்வளவு வேணாலும் தர முடியும். அப்படி நான் பண்ணேன்னா என் புள்ளையோட திறமைய நானே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். அவன் திறமைசாலி, வருவான், பாத்துக்கிறேன். விராட் கோலியோட அப்பாவோட நம்பிக்கை வீணா போகல. அவர் அடுத்த வருஷமே டெல்லி அண்டர் 15 டீமுக்கு செலக்ட் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த டோர்னமெண்டோட லீடிங் ரன் கெட்டர் ஆகி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அசிஸ் நகரா கையால வாங்கினாரு. உங்க அப்பா விட்டு சொத்தா மிஸ்டர் மாறன், வெயிட் ஆஃப். கௌதம் கம்பீர் ரீசெண்டா அஸ்வின் கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, டெல்லி டீம் அண்டர் 14 செலக்ஷனுக்கு நான் போயிருந்தப்ப நான் கோச்சோட காலில் விழுகலன்னு என்ன டீம்ல எடுக்கல. நான் அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், இனிமே எதுக்காகவே நான் யாரு காலையும் உழுவ போறதில்ல அப்படின்னு. நான் ஓவரா பாலிடிக்ஸ் பேச விரும்பல. நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயனா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். முன்னே ஒன்று மட்டும் அமித்ஷாவோட கேட்கிறேன், உங்க மகன் எப்படி பிசிசியோட பிரசிடென்ட் ஆனாரு? நீங்க என்ன உங்களுடைய மகன் எத்தனை கிரிக்கெட் போர்ட்ல விளையாண்டுருக்காரு, எத்தனை ரன் அடிக்கிறாரு, ஏதாவது நான் கேட்டிருக்கேனா? நானும் எப்படியாவது ஜெய்சாவோட கிரிக்கெட் கரியர் ஸ்டாட்ஸை தேடி கண்டுபிடிச்சு போட்டுடலான்னு பார்த்தேன். கடல்லே இல்லையா? ஹே எவ்ரிவன், நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.